السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பான ஜமாத்தார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் அல்லாஹ் ரசூல் சம்பந்தமாக பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆமீன். கைர் பரக்கத்துகள் நிறைந்த நாளாக கெட்ட முடிவுகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் உலகத்தின் ஆபத்துகள் அல்லாஹ்வின் படைப்புகளின் தீங்குகளை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு அமைத்து தருவானாக. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாத்தார்களே, ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இஸ்லாத்தை வைத்திருக்கிறார். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இஸ்லாம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இஸ்லாத்தை, அந்த தீனை விளங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் பிரயோஜனம் அடைவார்கள். யார் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை, அந்த மார்க்கத்தை விளங்கவில்லையோ அவர்கள் கடைசியில் நஷ்டவாளியாக மாறுவார்கள். நம்மிடத்தில் என்ன இஸ்லாம் இருக்கிறது? எல்லா காரியத்திலும் அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும், நம்முடைய திருமணமாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தை விஷயமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல், வீடு கட்டுவது, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் எப்படி நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன, தீன்னா என்ன? அல்லாஹ் எதை நமக்கு ஏவினானோ அதை எடுப்பது, அல்லாஹ் எந்த காரியத்தை விட்டு நம்மை தடுத்தானோ அந்த காரியத்தை விட்டு நாம் விலகி இருப்பது. இதுதான் இஸ்லாம், இதுதான் தீன். இந்த தீன் எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு முன்னால் இது அல்லாஹ்வால் ஏவப்பட்ட காரியமா அல்லது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியமா யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அவன் காண்கிற கனவிலும் கூட தீன் இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ தூங்குகிறோம், கனவு காண்கிறோம், 10-11 என்று போய்விடாதீர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தோஷமான கனவு மனிதர்கள் தூங்குகிற போது அவனுக்கு வருகிறது என்றால் அதை அந்த சந்தோஷமான கனவு விஷயத்திலும் கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் தூங்குறீங்களா, உங்களுக்கு ஒரு கனவு வருதா, ஒரு சந்தோஷமான கனவு, ஒரு மகிழ்ச்சியான கனவு, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கனவு வருதா, யாரிடத்துலையும் முதல்ல அதை சொல்லாதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. யார்கிட்டையும் இன்னைக்கு நேற்று நான் இந்த கனவு கண்டேன், நான் எதிர்பார்த்த மாதிரியே கனவு வருது, அல்ல இதை நான் நல்லா இருக்குமே, இது பளிச்சா நல்லா இருக்குமே பேசுகிறோம். யாரிடத்திலையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லாதீர்கள், உங்களுக்குள்ளேயே வையுங்கள். நீங்கள் தூங்கி எழுந்ததற்கு பின்னால், யா அல்லாஹ் இந்த கனவை எனக்கு நினைவாக்குவாயாக, துஆ செய்யுங்கள். யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யார்கிட்ட சொல்லலாம்? உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவர் இருப்பார், அமானிதத்தை பாதுகாக்கிற அளவுக்கு, உங்கள் ரகசியத்தை பாதுகாக்கிற அளவுக்கு. அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவர்கிட்ட வேணால் சொல்லலாமே தவிர மற்ற வேறு யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு இடையூறு தரக்கூடிய கனவு, ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்திய கனவு, இந்த இதையும் நீங்கள் யாரிடத்திலையும் சொல்லாதீர்கள். இந்த கனவையும் நீங்கள் யாரிடத்திலையும் சொல்ல வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எல்லா நபிமார்களுக்குமான தலைவர் இல்லையா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக மனிதர்கள் காணக்கூடிய கனவு விஷயத்திலும் கூட இவ்வளவு ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இப்போ நாம் காண்கிற கனவிலும் தீன் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். நாம் காண்கிற கனவுக்கும் ஒரு பொருள் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. அல்லாஹ் அங்கேயும் ஒரு தீனை, ஒரு விளக்கத்தை, ஒரு இஸ்லாத்தை வைத்திருக்கிறார். விளங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா, தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவு வறுமையானால் அந்த கனவின் மூலமாக திடீரென்று நீங்கள் விழித்து விட்டால் படுக்கையை மாற்றி வேறு ஒரு
இடத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். அதே இடத்துல மறுபடியும் படுக்க வேண்டாம். அப்பமும் ஒரு மாதிரி வருதா, இடது பக்கமாக திரும்பி 3 முறை எச்சிலை துப்பி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு மறுபடியும் உது செய்துவிட்டு படுத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு விஷயத்தில் இவ்வளவு பேசுகிறார்கள். நல்ல கனவு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, கெட்ட கனவு என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து வருகிறது. கனவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது கனவு என்பது 3 வகை. ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு, 2வது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு, 3வது அவர் பகல் முழுக்க எதை அதிகமாக உள்ளத்தில் நினைக்கிறாரோ அது கனவாக வருவது. அதிகமாக ஒரு விஷயத்தை தேடுவார், அல்லது இது நடக்கணுமே என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் அவர் கல்பு முழுக்க இருக்கும், மனசு முழுக்க இருக்கும். அதை அவருடைய கனவிலே அல்லாஹ் பிரதிபலிப்பார். அது அருமையான பெருமக்களே, இப்போ நாம் காண்கிற கனவு 10ஓட 11 என்று சொல்லிவிட்டு நாம் செய்ய முடியாது, போய்விட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சஹாபியத்து பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட பதட்டத்தோடு வந்தாங்க, அழுதுகிட்டே வந்தாங்க. யார் ரசூலல்லாஹ் எனக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கன்ட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க என்னம்மா ஆச்சுன்னாங்க. அந்த அம்மா பேர் உம்முல் ஃபதுல் என்று அந்த சஹாபியத்து பெண்மணிக்கு பேர். அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் நேற்று ஒரு கனவு கண்டேன், அது எனக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்திடுச்சு. என்னம்மா கனவு கண்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இல்லை, உங்கள் உடம்பிலிருந்து ஒரு சதை துண்டு வெட்டி எடுக்கப்பட்டு என் மடியில் வந்து உழுது. உங்கள் உடம்புல இருந்து ஒரு சதை துண்டு வெட்டி எடுக்கப்பட்டு என் மடியில் வந்து விழுது. அந்த மாதிரி ஒரு கனவு. ரசூலுல்லாஹ் உங்களுடைய காலில் ஒரு சாதாரண முள் குத்துவதை கூட நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். என் கனவுலையா உங்கள் சதை வெட்டி எடுக்கப்பட்டு என் மடியில் வந்து விழுகிற மாதிரி நான் அப்படியா ஒரு கனவு காங்கணும், எனக்கு பயமாக இருக்கு. யார் ரசூலுல்லாஹ் துஆ செய்ய, நான் எதுவும் முசீபத்தை நோக்கி போகிறேனோ, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை நோக்கி போகிறேனோ, பயமாக இருக்குது, துஆ செய்ய. உம்முல் ஃபதுல் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. அல்லாஹிக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க. இப்போ அந்த உம்முல் ஃபதுல் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எவ்வளோ பாரமான ஒரு பயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீங்களே, இதுக்கு ஏதாவது விளக்கம் இருந்தால் சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, என் மக ஃபாத்திமா ஒரு குழந்தை பெற்றெடுப்பால், அந்த குழந்தை ஓ மடியில் தான் வளரும். இந்த கனவுக்கு அதுதான் விளக்கம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மகள் ஃபாத்திமா என்னுடைய சதை துண்டு தானே, அவள் பெற்றெடுக்கிற பிள்ளை ஓ மடியில் வளரும், தவழும். அந்த பிள்ளை யார்? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே ஃபாத்திமா அம்மா ஹுசைன் ரலியல்லாஹு பெற்றெடுத்தாங்க. அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் எடுத்தாங்க. அப்போ மடியில் வச்சு ஒரு நாள் கொஞ்சி கொண்டு இருக்கிற போது குழந்தைய உம்முல் ஃபதுல் இந்த கனவை, இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி சஹாபாக்களுக்கு, சஹாபியத்து பெண்களுக்கு இதை சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, கனவுக்கும் விளக்கம் உண்டு. நாம் காண்கிற ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கம். விளக்கத்தை, கனவுக்குண்டான விளக்கம் என்கிற ஒரு தனி நூலை நம்முடைய ஷரியத்தில் இருக்கிறது. இமாம் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுலகத்தின் மேதை என்று அவர்களை ஆலிம்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்வார்கள். அந்த அளவு பெரிய புக்கே, கித்தாபே எழுதியிருக்கிறார்கள் இமாம்னா முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி. எந்த கனவு வந்தால் என்ன விளக்கம் என்பது உள்பட அருமையான பெருமக்களை. அதே நேரத்தில் ரொம்ப திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவு போன்று தெரியும், ஆனால் அந்த கனவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஹைரை வைத்திருப்பார். நல்ல கனவு மாதிரி தெரியும், ஆனால் அந்த கனவின் மூலமாக அல்லாஹ் ஷர்ரையும் தீங்கையும் நமக்கு வைத்திருப்பான். ஆக எது எப்படியோ நாம் வாழ்கிற, நாம் காண்கிற கனவிலும் கூட விளக்கம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது. அந்த தீனையும் அந்த இஸ்லாத்தையும் நாம் புரிந்து விளங்கி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம். ஏதோ எந்திரிச்சோம், தூங்கினோம், முடிஞ்ச அளவு தொழுதோம், சாப்பிட்டோம், சம்பாதித்தோம், விதி முடிந்ததற்கு பின்னால் கபருக்குள்ளே போனோம், இது அல்ல வாழ்க்கை. ஒரு நல்ல மூமினுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஏதாவது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும், அதன்படி அமல் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ரின்,
நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், மனித படைப்பு உயர்ந்த படைப்பு, அல்லாஹ்வால் சங்கை செய்யப்பட்ட படைப்பு. அப்படிப்பட்ட மனித படைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே நஷ்டத்திலே இருக்கிற மனிதன் என்று சொல்கிறார். எதனால்? எதையுமே விளங்க மாட்டான் மனுஷன். தீன்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு எதில் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கோபம் எதில் கிடைக்கும், எதை பற்றியுமே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்பவன் தான் மனிதன். சொல்ல போனான் காலத்தையே திட்டக்கூடியவன் மனிதன். அவனுக்கு ஃபேவராக ஒரு காலம் வந்தால், இன்றைக்கி எனக்கு யோகம்பா, ஏன் காட்டில் மழை அப்படின்பா. ஒரு மாதிரி சின்ன முசீபத்தை அல்லாஹ் கொடுத்துட்டா, பாழா போன நேரம் எனக்குன்னு வந்த நேரமா, காலத்தை திட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தசுப்புத்தஹர, அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள், லா தசுப்புத்தஹர, காலத்தை நீங்கள் ஒருபோதும் திட்ட வேண்டாம். என்ன இன்னமா அனத்தகர் என்கிறான் அல்லாஹ், நான் தான் காலம் என்கிறான். காலமாக நானே இருக்கிறேன். நீ காலத்தை திட்டுறீன்னா என்னை திட்டுறேன்னு அர்த்தம். என்ன இந்த மாதம் எனக்கு சரியாக வியாபாரம் இல்லை, என்ன மாதம் அது பீடை பிடிச்ச மாதமாக இருக்குன்னு காலத்தை நம்ம திட்டினோம்னா யாரை திட்டுறேன்னு அர்த்தம்? அல்லாஹ்வை திட்டுகிறோம் என்று அர்த்தம். இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே உடம்பு சரியில்லாமலே போகுது, ஒரே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன் கொஞ்சம் கிளைமேட் வேறு மாதிரி மாறினா நல்லா இருக்குமே, எனக்குன்னு வந்த நேரமா சூழ்நிலையா என்று காலத்தின் மீது நான் ஒரு விதமான அதிருப்தியை ஏற்கொண்டால் நான் அல்லாஹ்வின் மீது அதிருப்தியை வைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லிகிட்டே போகலாம். கனவு, காலம், வியாபாரம், ஒவ்வொரு விஷயமும் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தீன் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய இஸ்லாம் இருக்கிறது. ஆக அதை நாம் விளங்கி வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல மூமினாக, நல்ல முத்தகியாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற மேன்மக்களாக, சாலிஹீன்களாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. நோய் நொடி இல்லாமல், ஆஸ்பத்திரி செலவுகள் இல்லாமல், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு இபாதத் செய்து உலகத்தில் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா